இன்றைய ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 22:31. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஏன்னே தெரியல, எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது, நன்மைகள் தடைபட்டுக்கிட்டே இருக்கு, வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாதிருக்கிறது என்று புலம்புகிறவர்களை நாம் கவனித்திருப்போம். என்ன காரணத்தினால் இப்படி நடக்கிறது, இந்த கடவுள் ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துகிறாரு என்று கடவுளை நொந்து கொள்ளுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். எல்லா மனிதர்களையும் உருவாக்கிய தேவன் ஒவ்வொருவரையும் கஷ்டப்படுத்தி பார்ப்பதில் அவர் சந்தோஷம் கொள்வார் என்பதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமில்லையே. அப்படியானால் ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கான பதிலை வேதமே கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் அல்ல, நீங்கள் துணிகரமாக நடந்து கொண்ட உங்கள் வழிகளின் பலன்களையே அடைகிறீர்கள் என்பதை உணர வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த இயலும். ஆகவே கர்த்தருடைய வழியில் நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் அவருடைய பாதை நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதம் 65:11 கூறப்பட்டுள்ளது. நாம் நம் சந்ததிக்கு இந்த உலகத்தில் உள்ள எதை வைத்து போகிறோமோ இல்லையோ, தேவ பாதையில் நடந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சேர்த்து வைப்போம். ஆமேன். அல்லேலூயா.